அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்கள் அனைவரை மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேச போகின்றோம். மக்கள் சேவை நிகழ்ச்சி மக்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்களை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் பேச போகிற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது ரொம்பவுமே தேவையான விஷயம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய தடவைகள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இந்த தொழில்நுட்ப பயிற்சி கற்க நெறிகள் சம்பந்தமாக, தொழில் பயிற்சி கற்க நெறிகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதன் முக்கியத்துவங்களை வலியுறுத்துகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் அமைய இருக்கின்றது. இன்றைய இளைஞர்களின் தொழிலை இலக்காக கொண்ட தொழில் பயிற்சி என்பது உண்மையில் சகல எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாகவும் மிக முக்கியமான, நிறைவான, தீர்க்கமான விடயமாகும். நாட்டின் இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்வியையும் செயல்முறை பயிற்சியையும் வழங்கி அவர்களை பலப்படுத்தும் முக்கிய பொறுப்பை பூர்த்தி செய்வன உருவாக்கப்பட்ட இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை இளைஞர் விவகார தொழில்திறன் அபிவிருத்தி அமைச்சின் அதிகார வரம்பின் கீழ் வரும் மிக முக்கியமான நிறுவனமாகும். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை 1995 ஆண்டின் 12ஆம் இலக்க இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்டதாகும். ஆரம்பத்தில் தொழில் மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் மனித சக்தி வள பிரிவைச் சேர்ந்த போமனுக்கான திணைக்கள வழிமுறைகளை தயாரிக்கும் பொறுப்பு அதனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பற்ற நிறுவனம் அப்போதைய கௌரவ தொழிற்பயிற்சி அமைச்சராக இருந்தவரும் இந்த விசேட நிறுவனத்தின் ஒன்றிணைப்புக்கு பொறுப்பாக இருந்தவருமான தற்போதைய ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் செயற்பட்டது. இன்று தேசிய மட்டத்தில் மாத்திரமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் தேவைப்படும் தொழில்திறனை உருவாக்கும் ஏனைய பயிற்சி நிலையங்களை வென்றெடுத்து வருடாந்த இலக்கான 30,000 பயிற்சியாளர்கள் என்பதை பூர்த்தி செய்த பிரத்யேக தனியான நிறுவனம் என்ற பெருமையை அது பெற்றுள்ளது. தொழிற்பயிற்சி அதிகார சபை கொழும்பில் எல்விடிகல மாவட்ட நிமிடத்த பியசவில் அமைந்துள்ளது. உச்சகட்ட மட்டத்தில் ஒழுங்கான பயிற்சிகள் நாட்டின் 22 நிர்வாக மாவட்டங்களில் அமைந்துள்ள 275 பயிற்சி நிலையங்களில் வழங்கப்படுகின்றன. 8 பிரிவுகளை உள்ளடக்கிய 83 விடயங்களில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி நிலைய வலையமைப்பின் 8 தேசிய நிலையங்கள், 22 மாவட்ட நிலையங்கள், பிராந்திய ரீதியில் 245 ஏனைய நிலையங்கள் என்பன அடங்கும். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொழில் பயிற்சி, தொழில்நுட்ப கல்வி சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்காக இன்று கலையகம் வந்திருக்கின்ற அதிதிகளை பார்க்கலாம். இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஏ ஜாபீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். சிரேஷ்ட திட்ட உத்தியோகத்தர் வாணி சண்முகம், வணக்கம். நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இருவருமே இதுக்கு முதல்ல சந்திச்சிருக்கோம். பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக இந்த தொழில் பயிற்சி சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி பேசுவதற்கான காரணம், இந்த சமூகத்தில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இது மாதிரியான தொழில் கல்வி, தொழில் பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி ரீதியான பாடசாலை கல்வியை நிறைவு செய்து கொண்டவர்கள், பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காதவர்கள், உயர்கல்வி தொடர்பாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த தொழில் பயிற்சி, தொழில் கல்வி அமைந்திருக்கிறது. முதல்ல நாங்கள் உதவி பணிப்பாளர் ஜாபீர் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தொழில் பயிற்சியின் முக்கியத்துவம், இந்த தொழில் கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்ற விஷயத்துலேருந்து நாங்கள் தொடங்குவோம். ஆம், தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் கருதும் போது வருடாந்தம் இலங்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சுமார் 2 லட்சம் மாணவர்களும், இதற்கு அதிகமாக உயர்தர பரீட்சையிலும் பல்கலைக்கழக கல்விக்கு வாய்ப்பு பெறாத மாணவியர்கள்
தமது எதிர்கால தொழில் துறையை அல்லது தொழில் இலக்கை நோக்கி முக்கியமாக ஒரு தொழிற்பயிற்சி துறையை தேர்ந்தெடுப்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக அமைந்துள்ளது. ஏனென்றால் மாணவ பருவத்திலிருந்து தொழில் உலகுக்கு நுழையும் போது அவர்களுக்கு ஒரு தொழில்திறன் அல்லது நிபுணத்துவம் அல்லது ஆற்றல் முக்கியமான ஒரு காரணியாக அமைகின்றது. இந்த ஆற்றல், நிபுணத்துவம், திறன் இல்லாத பட்சத்தில் தமது தகுதிக்கு தராதரத்திற்கு ஏற்ப தொழிலை பெற்றுக்கொள்வதற்கும் தொழிலுக்கு தேவையான ஆற்றல் உள்ளவராக தம்மை ஆக்கிக் கொள்வதற்கும் மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவேதான் சாதாரணமாக பாடசாலை கல்வித்துறையை முற்று பெற்ற பின்னர் ஒரு தொழில்துறையை நோக்கிய ஆற்றலை, திறனை மேம்படுத்துவதை அடிப்படையாக கொண்ட தொழிற்பயிற்சி ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் அத்தியாவசியமானது ஒன்றாக அமைகின்றது. இது மட்டுமல்லாது இந்த தொழில் நிபுணத்துவத்தை அல்லது ஆற்றலை விருத்தி செய்வதன் மூலமாக மட்டுமே எந்த ஒரு மனித சமுதாயமும் தம்மை ஒரு வேலை பளுக்கு அல்லது வேலை ஆற்றலுக்கு தக்க வகையில் தமது மனித வளத்தை பிரயோசனம் மிக்கதாக அமைய ஆக்கக்கூடியதாக உள்ளது. எனவேதான் இந்த தொழிற்பயிற்சி அல்லது தொழில்நுட்ப கல்வித்துறை ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக தற்போது கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நான் கூற விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த தொழிற்பயிற்சி பேசியில் தொழிற்பயிற்சி அதிகார சபை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் முதல் அரையாண்டு நிறைவடைந்து 2வது அரையாண்டு தொடங்க போகுது. ஆகவே இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபை அதன் முக்கியத்துவம், அதன் உள்ளடக்கம் பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் நாங்கள். ஆமாம், இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையும் இலங்கையில் ஏனைய பயிற்சி நிறுவனங்களைப் போன்றே ஒவ்வொரு வருடமும் கணிசமான மாணவ மாணவியரை உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது தொழிற்பயிற்சி அதிகார சபையில் ஜனவரி மாதம், ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் தொழிற்பயிற்சி கல்வி கற்கை நெறிகளுக்கு பயிலுன மாணவ மாணவியரை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு வளமை இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது எதிர்வருகின்ற ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி கற்கை நெறிகளுக்கு மாணவ மாணவியர்கள் தற்போதே தமது விண்ணப்பங்களை செலுத்தி அல்லது விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அனுப்பி பயிற்சி நெறிகளுக்கு சேர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில்தான் இலங்கையில் சுமார் 234 தொழிற்பயிற்சி நிலையங்களை சகல மாவட்டங்களிலும் சகல பிரதேசங்களிலும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவாறு எமது தொழிற்பயிற்சி நிலையங்கள் காணப்படுகின்றன. இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையின் மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு யாதெனில், இலங்கையில் கிராமப்புறங்களில் வேலையற்றிருக்கும் மற்றும் பாடசாலை கல்வியை முற்றுப்பெற்றிருக்கும் பூர்த்தி செய்துள்ள இளைஞர் யுவதிகளுக்கு கிராம மட்டத்திலான தொழிற்பயிற்சி நெறிகளை, தொழில்நுட்ப கற்கை நெறிகளை வழங்குகின்ற ஒரு பிரதானமான முன்னோடி நிறுவனமாக இலங்கை அரசாங்கத்தின் திறன் வலுவூட்டல் மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபை. எனவே இந்த 234 தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் சுமார் வருடாந்தம் 35,000 மாணவ மாணவியர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவியர் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்த பின்னர் வெறுமனே விடப்படுகின்றார்கள். அந்த 2.5 லட்சம் மாணவ மாணவியர்களில் சுமார் 35,000 மாணவ மாணவியரை நாங்கள் தொழிற்பயிற்சி நெறிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆட்சேர்ப்பு செய்து அவர்களுக்கு தொழிற்கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில்தான் இந்த தருணம், இந்த காலகட்டம் இளைஞர் யுவதிகளுக்கு சாதாரணமாக கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை சித்தி எய்து அல்லது சித்தி பெறாத மாணவர்களுக்கும் கடந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழக அனுமதியை எதிர்பார்த்திருக்கின்ற அல்லது பல்கலைக்கழக அனுமதிக்கு கிடைக்காது போன மாணவ மாணவியரும் இந்த காலகட்டத்தில் இந்த தொழிற்பயிற்சி நெறிகளுக்கு விண்ணப்பித்து அதனூடாக தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தொழில் வாய்ப்பை இலக்காக கொண்டு தமது தொழில் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள முடியும். அந்த வகையில் தான் இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையும் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஏனைய பயிற்சி வழங்கும் நிறுவனங்களும் இந்த ஜூலை மாதத்தில், குறிப்பாக ஜூலை மாதத்தில் பயிலுநர்களது உள்வாங்கலை மிகவும் மும்முரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் வாணியிடம் கேட்க விரும்புகிறோம், என்ன மாதிரியான பயிற்சி நெறிகள் இந்த ஜூலை மாதம் ஆரம்பமாக இருக்கிறது, குறிப்பாக தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது, என்ன தகமைகள் அதற்கு தேவைப்படுகின்றது, எவ்வாறு இணைந்து கொள்ளலாம்? தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் என்று எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் மட்டுமே காணப்படுகின்றன. அத்தோடு நுவரெலியா மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நுவரெலியா மாவட்டத்தில் வனராஜா என்னும் தொழில் பயிற்சி நிலையத்தில் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் இடம்பெறுகின்றன. இலங்கையில் உள்ள ஏனைய மாவட்டங்களில் ரத்னபுரி,
திருகோணமலை, பதுளை, கொழும்பு மாவட்டத்துக்குள் ரத்மலானை, நாராயண்பேட்டை தேசிய தொழில் பயிற்சி நிலையங்களிலும் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் ஒரு சில பாடநெறிகள் மற்றும் நடைபெறுகின்றன. 2016 2ஆம் அரையாண்டுக்கான பாடநெறிகளை பார்ப்போமானால் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் அம்பாறை மாவட்டத்தில் இலகு ரக வாகன சாரதி பயிற்சி, மோட்டார் சைக்கிள் திருத்துனர், முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், மின் மோட்டார் வைண்டர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், சமையலாளர், அறை பராமரிப்பாளர், உணவு மற்றும் குடிபான சேவகர் உபசாரகர், முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, வெதுப்பக உற்பத்தியாளர், மரவேலை கைவினைஞர், அதிவேக தையல் இயந்திர இயக்குனர், தையல் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள், ஆடை தயாரிப்பு தரக்கட்டுப்பாட்டாளர், வெல்டர் மற்றும் அலுமினிய பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் அதாவது மேசன் பாடநெறி, கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், உதவி கணியா அளவையாளர், சேலாண்மை பயிற்சி நெறி போன்ற பாடநெறிகள் 2016 2ஆம் அரையாண்டில் தமிழ் மொழி மூலம் அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பிக்க இருக்கின்ற பாடநெறிகளாகும். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், பிரதான வீதி, நிந்தவூர். தொலைபேசி இலக்கம் 06722500196. இனி மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2ஆம் அரையாண்டுக்கு ஆரம்பிக்க இருக்கின்ற பாடநெறிகளை பார்ப்போமானால் முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், நவீன ஆடை தயாரிப்பாளர், தையல் ஆண்கள், இயந்திரவியலாளர், வெல்டர், அலுமினிய பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் அதாவது மேசன் பாடநெறி, கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், குளிரூற்றி மற்றும் வழி சீராக்கி ஆகிய பாடநெறிகள் 2ஆம் அரையாண்டில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இப்பாடநெறிகளை பயில விரும்பும் பயிலுனர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், ஏபிசி வீதி, வந்தாறுமூலை, மட்டக்களப்பு என்னும் முகவரியில் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 062240159. அடுத்து யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் திருத்துனர், முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணனி கிராஃபிக்ஸ் வடிவமைப்பாளர், சமையலாளர், அறை பராமரிப்பாளர், உணவு மற்றும் குடிபான சேவகர் உபசாரகர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர் ஆகிய பாடநெறிகள் 2016 2ஆம் அரையாண்டில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், 12/1 KKS வீதி, யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 02122279449. அடுத்ததாக வவுனியா மாவட்டம். வவுனியா மாவட்டத்தில் ஆரம்பிக்கவிருக்கும் பாடநெறிகள் மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், கணனி கிராஃபிக்ஸ் வடிவமைப்பாளர், தையல் பெண்கள் மற்றும் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், மரவேலை கைவினைஞர், வெல்டர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் மேசன், அலுமினிய பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், தோல் பொருள் உற்பத்தி ஆகிய பாடநெறிகளை வவுனியா தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிலலாம். வவுனியா தொழில் பயிற்சி நிலையத்தின் முகவரி உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், இலக்கம் 108 புகையிரத வீதி, வைரவ புளியங்குளம், வவுனியா. தொலைபேசி இலக்கம் 022221617. அடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி மாவட்டத்தில் முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், அழகுக்கலை கைவினைஞர்,
சிகை அலங்கரிப்பாளர், முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், வெல்டர், அலுமினிய பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், உதவி கணிய அளவையாளர், வெளி இணைப்பு படகு இயந்திர இயக்குனர் ஆகிய பாடநெறிகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், 185ஆம் கட்டை, A9 வீதி, கிளிநொச்சி என்னும் முகவரியுடன் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 021 22 85 686. அடுத்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடநெறிகள்: மோட்டார் வாகன தொழில்நுட்பவியலாளர், முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், வெதுப்பக உற்பத்தியாளர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், தையல் ஆண்கள், அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர், நீர்க்குழாய் பொருத்துனர் போன்ற பாடநெறிகளை பயிலலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், நீதிமன்ற வளாகம், மாங்குள வீதி, முல்லைத்தீவு. தொலைபேசி இலக்கம் 021 22 90097. அடுத்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள தொழிற்பயிற்சி பாடநெறிகள்: முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், வெதுப்பக உற்பத்தியாளர், மரவேலை கைவினைஞர் தளபாடம், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகிய பாடநெறிகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மடுவளைய கல்வி பணிமனை, முறைசாரா கல்வி பிரிவு, ஆண்டான்குளம், அடம்பன், மன்னார். தொலைபேசி இலக்கம் 071 031 8982. அடுத்தது நுவரெலிய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், நுவரெலிய மாவட்டத்தில் ஆரம்பிக்கவிருக்கும் பாடநெறிகள்: மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், ஆடை தயாரிப்பு தரக்கட்டுப்பாட்டாளர். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், மவுண்ட் மேரி கட்டிடம், வெடபன் வீதி, நுவரெலியா. தொலைபேசி இலக்கம் 052 222 3216. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: மோட்டார் சைக்கிள் திருத்துனர், முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணனி கிராஃபிக்ஸ் வடிவமைப்பாளர், சமையலாளர், அறை பராமரிப்பாளர், உணவு மற்றும் குடிபான சேவகர் உபசாரகர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், வெதுப்பக உற்பத்தியாளர், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், வெல்டர், அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் மேசன், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம், 12/1, KKS வீதி, யாழ்ப்பாணம் என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 021 222 7949. அடுத்து வவுனியா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், கணனி கிராஃபிக்ஸ் வடிவமைப்பாளர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், மரவேலை கைவினைஞர், வெல்டர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் மேசன், அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், தோல்பொருள் உற்பத்தி. இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், இலக்கம் 108, புகையிரத வீதி, வைரவ புளியங்குளம், வவுனியா எனும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 024 222 1617. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், முன்பள்ளி ஆசிரிய பயிற்சி நெறி, மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், வெல்டர்,
அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் மேசன், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர், உதவி கணிய அளவையாளர், வெளி இணைப்பு படகு இயந்திர இயக்குனர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், 185ஆம் கட்டை, A9 வீதி, கிளிநொச்சி என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 021 22 85 686. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள பாடநெறிகள்: மோட்டார் வாகன தொழில்நுட்பவியலாளர், முச்சக்கர வண்டி திருத்துனர், மின் இணைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், அழகுக்கலை கைவினைஞர், சிகை அலங்கரிப்பாளர், வெதுப்பக உற்பத்தியாளர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், தையல் ஆண்கள், அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர், நீர்க்குழாய் பொருத்துனர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், நீதிமன்ற வளாகம், மாங்குள வீதி, முல்லைத்தீவு என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 021 22 900097. மன்னார் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: முச்சக்கர வண்டி திருத்துனர், மின்னிணைப்பாளர், வெதுப்பக உற்பத்தியாளர், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் மடுவளைய கல்வி பணிமனை, முறைசாரா கல்வி பிரிவு, ஆண்டான்குளம், அடம்பன், மன்னார் என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 071 031 8982. நுவரெலியா மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலமாக ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: மின்னிணைப்பாளர் தொழிற்சாலை, மின்னிணைப்பாளர் வீட்டு பாவனை பொருட்கள், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், ஆடை தயாரிப்பு தரக்கட்டுப்பாட்டாளர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், மவுண்ட் மேரி கட்டிடம், வெடபன் வீதி, நுவரெலிய என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 052 222 3216. திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல், மரவேலை கைவினைஞர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், வெல்டர், அலுமினியம் பொருத்துனர், கட்டிட நிர்மாண கைவினைஞர் மேசன், கட்டிட நிர்மாண கைவினைஞர் நீர்க்குழாய் பொருத்துனர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், கந்தலாய், திருகோணமலை என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 026 22 34517. புத்தளம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் பாடநெறிகள்: மின்னிணைப்பாளர், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், தையல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், அலுமினியம் பொருத்துனர். இப்பாடநெறிகளை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம், மாரவில, சிலாபம் வீதி, புத்தளம். தொலைபேசி இலக்கம் 032 22 541110 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். நாராயண்பிட்ட தேசிய தொழில் பயிற்சி நிலையத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் தமிழ் மொழி மூலமான பாடநெறி தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர். இப்பாடநெறியை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், தேசிய தொழில் பயிற்சி நிலையம், எல்விட்டிகல மாவட்ட நாராயண்பிட்ட என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 011 25 922233. ரத்மலானி தேசிய தொழில் பயிற்சி நிலையத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் தமிழ் மொழி மூலமான பாடநெறி குளிரூட்டி மற்றும் வழி சீராக்கி திருத்துனர். இப்பாடநெறியை பயில விரும்பும் மாணவர்கள் உதவி பணிப்பாளர், தேசிய தொழில் பயிற்சி நிலையம், இலக்கம் 100, கந்தவள வீதி, ரத்மலானி என்னும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 011 26 38850. இவைதான் விரிவாக தந்ததுக்கான காரணம்.
என்ன மாதிரியான கற்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே இந்தந்த பிரதேசங்களில் தமிழ் மொழி மூலமான கற்கை இருக்கிறது. குறிப்பிட்ட அந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அந்த முகவரிக்கு நேரடியாக செல்லலாம். நிகழ்ச்சி நிறுதியில் வந்து பொதுவான ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கோம். சாதாரணமாக இந்த வேலைகளுக்கு போகையில் இந்த மாதிரியான தொழில் பயிற்சி சான்றிதழ்களோடு போகும்போது உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் உங்களுடைய தகமைகளாக அது கொல்லப்படும், உங்களுக்கு வேலை உறுதிப்படுத்தப்படும், சம்பளங்கள் தீர்மானிக்கப்படும், அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு போகின்ற போது கூட இந்த தொழில் பயிற்சி அதிகார சபையின் மூலமாக வழங்கப்படுகின்ற அந்த சான்றிதழ்கள் வலியவையாக அல்லது பெருமதி மிக்கவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த NVQ லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். ஜாஃபிர் அவர்களிடம் கேட்போம், அது என்ன NVQ லெவல் என்றால்? இந்த தொழில் பயிற்சி அதிகார சபையின் மூலமாக வழங்கப்படுகின்ற சான்றிதழ்களுக்கும் அவை இருக்கின்றன. ஆம், NVQ எனப்படுவது ஆங்கிலத்தில் நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தேசிய தொழில் தகமை முறைமை என்ற அடிப்படையில் தான் இந்த NVQ அமைந்துள்ளது. இதனை சற்று விரிவாக ஆராய்வதெனில் நான் ஒரு சிறு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். இப்போது சாதாரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அல்லது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எந்த பாடசாலையில் ஒரு மாணவ மாணவி கல்வி கற்ற போதிலும் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் அந்த கற்கைநெறி, அதாவது அந்த சாதாரண தர பரீட்சை அல்லது உயர்தர பரீட்சை திணைக்களத்தினூடாக தேசிய மட்டத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழாக அமைய பெற்றிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், இலங்கை பரீட்சை திணைக்களம் அந்த மாணவ மாணவி எந்த பாடசாலையில் கல்வி கற்றிருக்கிறார் என்பதை கருத்தில் எடுக்காமல் ஒரு தேசிய மட்டத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு பரீட்சையாக அதனை நடத்தி அந்த பரீட்சையினூடாக அந்த மாணவர் பெற்ற தராதரத்தினை தேசியமயப்படுத்தியுள்ளது. இவ்வாறான நடைமுறையின் கீழ்தான் இந்த தொழிற்பயிற்சி தொழிற்கல்வி முறையும் ஒரு தேசிய மட்டத்தில் ஒரு அங்கீகாரம் உள்ள சான்றிதழை கொண்டதாக அல்லது ஒரு தேசிய மட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு முறைமையாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது 2004ஆம் ஆண்டு அல்லது 2004ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கவில்லை. எந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையமும் தங்களது பாடநெறிக்கு ஏற்றவாறு தங்களது சிலபஸுக்கு ஏற்றவாறு கற்கை நெறிகளை நடாத்தி முடித்து அதன் பின்னர் சான்றிதழ்கள் வழங்கிய அந்த வழக்கம் உண்டு. அதனது தராதரம், தேசிய ரீதியிலான அல்லது சர்வதேச ரீதியிலான அங்கீகாரம், அடுத்தது அந்த பயிற்சி நெறியின் அந்த சான்றிதழின் வலிப்பெற்ற தன்மை அல்லது வேலிடிட்டி எந்த அளவுக்கு உள்ளது என்பது சம்பந்தமான ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்பட்டிருந்தது. இதனை இல்லாமல் ஆக்கும் பொருட்டு 2004ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இந்த தேசிய தொழிற்தகமை முறைமை எனப்படுகின்ற இந்த NVQ முறைமை. இதன் கீழ் எந்த ஒரு கற்கை நெறியும் அந்த குறிப்பிட்ட வரையறைக்கு ஏற்றவாறு, குறிப்பிட்ட பாடநெறிக்கு ஏற்றவாறு அல்லது குறிப்பிட்ட ஒரு தராதர நிர்ணயங்களுக்கு ஏற்ற வகையில் தேசிய தரத்தில் அங்கீகாரம் உள்ளதாக ஆக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பம்சம். இதன் கீழ் தற்போது எந்த ஒரு கற்கை நெறியாயினும் இது எந்த ஒரு கற்கை நிறுவனத்தில் வழங்கப்பட்டிருப்பினும் இது ஒரு மத்திய 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு எனப்படுகின்ற அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு ஆணைக்குழுவின் கீழ், அதாவது பரீட்சை திணைக்களம் இயங்குவது போல் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இயங்குவது போல் இந்த தொழிற்கல்வி முறையை நிர்ணயிக்கின்ற அல்லது நிர்வகிக்கின்ற, மேற்பார்வை செய்து அதனது தராதரத்தை அதனது தரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக இந்த 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவும் அதனூடாகத்தான் இந்த NVQ சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் குறிப்பிடப்படும் போது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் ஒரு மாணவர் கல்வி கற்றிருக்கலாம், தொழிற்கல்வி ஒரு 6 மாத கால தொழிற்கல்வி கற்கை நிறைய பூர்த்தி செய்திருக்கலாம். அவ்வாறே தொழில்நுட்ப கல்லூரியில் பூர்த்தி செய்திருக்கலாம். அவ்வாறே நைட்டா எனப்படுகின்ற நிறுவனத்தில் அந்த தொழிற்பயிற்சி நிறையை பூர்த்தி செய்திருக்கலாம். இதற்கு மேலதிகமாக சில தனியார் நிறுவனங்களில் அந்த கற்கை நிறையை பூர்த்தி செய்திருக்கலாம். எந்த நிறுவனத்தில் பூர்த்தி செய்திருப்பினும் இது ஒரு தேசிய மட்டத்தில் தர நிர்ணயங்களுக்கு ஏற்ற ஒரு முறையாக கருதப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது தான் இந்த ஒரு NVQ முறைமை. இந்த முறைமையின் கீழ் குறிப்பாக 7 மட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த மட்டங்களை பற்றி நான் சற்று விரிவாக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக இளைஞர் யுவதிகளுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். 7 மட்டங்களிலும் முதல் 3 மட்டங்கள் தேசிய சான்றிதழ் மட்டங்களாக கருதப்படுகின்றன. அதாவது 6 மாத கால, குறிப்பாக 6 மாத கால பயிற்றுனர்கள் இந்த தேசிய சான்றிதழ் மட்டத்தின் கீழும், மட்டம் 4, 5 போன்றவை உயர் தேசிய அல்லது டிப்ளமா மட்டத்திலான சான்றிதழ் தரத்தை கூடியதாகவும், 6ஆம் மட்டம் உயர் டிப்ளமா மட்டத்தை கொண்டதாகவும், இறுதி மட்டமான 7வது மட்டம்
ஒரு ஒரு பட்டதாரி கற்கை நெறியை அல்லது ஒரு பட்டப்படிப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மட்டமாகவும் கருதப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பயிற்சி நிலையங்களில் தரம் மட்டம் 3 மட்டம் 5 வரையிலான கற்கை நெறிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது தரம் மட்டம் 3 எனப்படுவது சாதாரணமாக ஒரு மேற்பார்வையின் கீழ் வேலை செய்யக்கூடிய வேலை ஆற்றலை கொண்ட ஒரு நபரை உருவாக்குவதாகும். மட்டம் 5, 6 என்பன சுயாதீனமாக தொழில் பார்க்கக்கூடிய அல்லது சுயாதீனமாக கரும மாற்றக்கூடிய ஒரு நிபுணத்துவமுள்ள ஒரு நபரை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது. இதன் அடுத்த மட்டமான இறுதி மட்டம் 7வது மட்டம் ஒரு நிர்வாக நிலை அல்லது ஒரு எக்ஸிகூட்டிவ் கெப்பாசிட்டி என்று சொல்லுவாங்க. எக்ஸிகூட்டிவ் லெவல் ஒரு 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 நிர்வகிக்கக்கூடிய அல்லது ஒரு முகாமையாளராக வேலையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை உடைய ஒரு நபரை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது. எனவேதான் இந்த 3 தொடக்கம் 7 மட்டங்கள் பிரதான மட்டங்களாக இந்த இன்விக்யூ முறைமையின் கருதப்படுகின்றன. இது ஒரு தேசிய ரீதியில் அங்கீகாரம் பெறுகின்ற அதேவேளை சர்வதேச ரீதியிலும் ஒரு தொழில் திறன் உள்ள ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை உருவாக்குவதனை அடிப்படையாகவும் கொண்டது. அது மட்டுமல்லாமல் தற்போது சில நிபுணத்துவமிக்க தேர்ச்சி மிக்க வேலை வாய்ப்புகளில் தொழில் வாய்ப்புகளுக்கும் பிரதானமாக இந்த என்விக்யூ சான்றிதழ் முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு முகாமைத்துவ சேவை உதவியாளர் அல்லது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கும் என்விக்யூ மட்டம் 5 ஒரு அதி குறைந்த மட்டமாக கருதப்படுகின்றது. இவ்வாறே சில தொழிற்கூடங்களில் அல்லது இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலைகளில் அல்லது தொழிற்கூடங்களில் தொழில்நுட்பவியலாளராக வேலை செய்வதற்கும் ஆக குறைந்தது மட்டம் 3 அல்லது 4 கொண்டதாக அவரது தேர்ச்சி மட்டம் அமைய வேண்டும். எனவே இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த என்விக்யூ முறைமை உருவாக்கப்பட்டு தற்போது மிகவும் வெற்றிகரமான முறையில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த என்விக்யூ முறைமை வழங்குகின்ற நிறுவனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த என்விக்யூ மட்டங்களை அடிப்படையாக கொண்ட தொழிற்பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் சில காரணிகளை கொண்டதாக அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக பயிற்சி வழங்குகின்ற சூழல், பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற போதனாசிரியர் மற்றும் மாணவர்களின் விகிதாசாரம், அத்துடன் பயிற்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உபகரணங்கள் மற்றும் ஏனைய வசதிகள், சுற்றாடல் வசதிகள், நீர் வளங்கள் போன்ற வசதிகள் சிறந்த முறையில் பேணப்பட்டிருத்தல் போன்ற பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு குறிப்பிட்ட கற்கை நிலையமானது என்விக்யூ அடிப்படையிலான கற்கை நெறியை வழங்கக்கூடிய நிறுவனமாக அல்லது நற்சான்றுபடுத்தப்பட்ட நிறுவனமாக அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகாரம் பெற்ற பின்னர் தான் இந்த என்விக்யூ சான்றிதழ் ஒரு மாணவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும். இல்லாத பட்சத்தில் அந்த என்விக்யூ சான்றிதழ் அதற்கு உரிய அந்த மதிப்பீடு என்பன சரியாக அமையாது. எனவே தான் இந்த விடயங்கள் இலங்கையில் தற்போது மிகவும் வெற்றிகரமான முறையில் குறிப்பாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சகல பயிற்சி நிலையங்களிலும் சகல கற்கை நெறிகளும் இந்த என்விக்யூ அடிப்படையில் நற்சான்று படுத்தப்பட்ட கற்கை நெறிகளாகவும் பயிற்சி நிலையங்களாகவும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்பயிற்சி அதிகார சபையில் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு அதன் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் பற்றி நாங்கள் பேசலாம். அந்த மாணவர்கள் அந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய அந்த பயிற்சிகள் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்பாங்க. என் பேர் ராணி, நான் ஆரம்பிட்டியில் வசிக்கிறேன். நான் A-level எக்ஸாம் செஞ்சுட்டு என்ன செய்கிறதுன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டரில் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நிறைய கோர்சஸ் செய்கிறாங்க. இதில் நான் செலக்ட் பண்ண கோர்ஸ் வந்து பியூட்டி கல்ச்சர். இது வந்து 6 month கோர்ஸ். 6 monthஸில் 3 months வந்து பியூட்டி கல்ச்சர், 3 months வந்து ஏர் ட்ரெஸ்ஸிங். இந்த கோர்ஸ் வந்து லெவல் 4 NVQ லெவல் 4. நான் இங்கே வந்து கோர்ஸை ஃபாலோ பண்ணுற நேரம் எங்களுக்கு இந்த கோர்ஸில் நாலேஜ் வந்து நர்சரி போனால் எப்படி இருப்போம் அதே மாதிரி தான். நர்சரி போயிட்டு நாங்கள் A-level அட்வான்ஸ் லெவல் செஞ்சு நாங்கள் வெளியே போகிற மாதிரி எந்த நாலேஜுமே இல்லாமல் வந்து இப்போ நல்ல ஒரு நாலேஜோடு நாங்கள் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் தர்றாங்க. நாங்கள் இந்த கோர்ஸை செஞ்சுட்டு வெளியே போயிட்டு என்ன செய்கிறதுன்னு திங்க் பண்ண தேவையில்லை. எங்களுக்குன்னு தனியாக ஒரு சலூன் ஒன்று செஞ்சு கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை இப்போ கிடச்சிருக்குது. அதை செய்கிறதுக்கு சும்மா இல்லாமல் இந்த கோர்ஸை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே எங்களுக்கு லோன் தந்து எங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் இந்த கோர்ஸை செய்கிற நேரம் வெளியிடங்களில் போயிட்டு காசை கொடுத்து சர்டிஃபிகேட்டுக்காக கோர்ஸை செய்கிறத விட அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த மாதிரி இடத்துல தரமான ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக
இங்கே வந்து இணையலான்னு நான் நினைக்கிறேன். அது எந்த ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் 18 வயசு முதல் 35 வயதுக்கு எல்லைப்பட்டவர்களுக்கு இங்கே கோர்சஸ் செய்யலாம். அது திருமணமானவங்களாக கூட இருக்கலாம். திருமணமாகிட்டு வீட்டில் இருந்துட்டோம், இப்போ திருமணம் ஆகிட்டு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு கூட இங்கே வந்தால் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு வெளியே போகலான்னு நான் நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து மார்னிங் 8:30 to ஈவினிங் 4:15 வரைக்கும் இங்கே கோர்சஸ் நடக்குது. என் பேர் மகேந்திரன். நான் கிள்ளப்பணிலேருந்து வரேன். நான் ஓலோ வரைக்கும் தான் செஞ்சேன்னா ஓலோ எனக்கு எலுவல் செய்கிறதுக்கு ரிசல்ட்ஸ் காணாமல் வந்துட்டு, அதனால எங்களோட அம்மா இந்த உறுதியப்பூர்ண அதிகாரியில் கோர்ஸ் ஒன்று செய்ய கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இனி பிரிண்டிங் தான் சாய்ஸ் பண்ணி எடுத்தேனா, அதனால பிரிண்டிங்கில் வந்து நான் சும்மா நார்மல் சாய்ஸுக்கு தான் எடுத்தேனா. ஆனால் இன்றைக்கி நான் 6 month கோர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த பிரிண்டிங்கில் ஒரு செக்ஷன் கணக்கு செக்ஷன்கள் இருக்குது. உண்மையிலே நாளைக்கு ஒரு இந்த பிரிண்டின் கடைசி காலத்தில் நான் தனியாக ஒரு ப்ரெஸ் ஒன்று சரி போடலாம். இந்த பிரிண்டிங்கில் ஒரு செக்ஷன் இருக்குது. நான் வேலை செய்கிறது SM74 முன்னுக்கு இருக்கிற ஒரு புது மெஷின் ஒன்று இல்லை, SM74 ஸ்பீட் மாஸ்டரில். இந்த மெஷினில் இத்தான் இப்போ இருக்கிறது ஸ்பீட் மாஸ்டர். இது 13,000 ஸ்பீடில் வேலை செய்யலாம். இப்போ எங்கள்கிட்ட இருக்குது வந்து 1 color மெஷின். எங்கள்கிட்ட வேறு பைண்டிங் செக்ஷனும் இங்கே இருக்குது. பைண்டிங் செக்ஷனும் நான் படித்து அந்த 6 மாத கோர்ஸில் பைண்டிங் செக்ஷனும் இருக்குது. கேதரிங் இதுகளும் இருக்குது, அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இது முடிய இன்னும் வேறு 6 மாதம் ட்ரைனிங்கும் வெளியில் இருக்குது. வேறு இதில் இது சர்டிஃபிகேட் வந்து NVQ level 4 தான் சர்டிஃபிகேட். அது வந்து ஒரு வருஷத்தில் 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அந்த எக்ஸாம் வைப்பாங்க. அது வந்து 2 ஹவர்ஸில் ஒரு 4 color செட் ஒன்று அடித்து காட்டினா அது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஒன்று NVQ level 4 சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. எனது பேர் ஹிஃப்லான். நான் பாணந்துறையிலிருந்து வரேன். நான் இலங்கை தொழிற்பயிர் அதிகார சபையில் சேர்ந்து இப்போ 2 வருஷங்கள் ஆகுது. நான் முதலாக இங்கே வந்து NVQ level 4 கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் செய்தேன். அதில் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கொரல் ட்ராயர் எல்லா சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கொண்டேன். இது தவிர எனக்கு இங்கே வரும்போது எனக்கு கம்ப்யூட்டர் பற்றிய நாலேஜ் கொஞ்சமாக தான் இருந்தது. இப்போ மிச்சம் மேலாகவே இருக்கிறது. இப்போ நான் NVQ level 5 ICT level 5 செய்கிறேன். இதை தொடர்ந்து நான் NVQ level 6, 7 டிகிரி வரை போகணுமே எனக்கு ஆசையாகிக்குது. புதுசாக இங்கே வந்து சேர்றவங்களுக்கு இங்கே வந்து படிச்சிங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். எனது பேர் ஸ்ரீபாரத். என் வதிவிடம் நூரேலியா. நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸை நான் சூஸ் பண்ணேன். இந்த கோர்ஸ் வந்து பேக்கரி கோர்ஸ். இந்த பேக்கரி கோர்ஸ் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டரால் நாராயண்பேட்டையில் இந்த கோர்ஸ் செய்கிறதா கேள்விப்பட்டது. இந்த கோர்ஸை நான் ஃபாலோ பண்ண வந்தேன். இந்த கோர்ஸை நான் 6 months ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். இந்த கோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த கோர்ஸை கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் இந்த கோர்ஸை நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த கோர்ஸ் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் இந்த கோர்ஸ் செஞ்சால் நிறைய வேலை, வருமானம் எல்லாமே இந்த கோர்ஸால் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ் டீச்சர்ஸ்லாம் பக்கத்துலேயே இருந்து செஞ்சு கொடுக்குறனால எல்லா விஷயமும் இந்த கோர்ஸால் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் இந்த கோர்ஸ் NVQ 4 level சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் இந்த சர்டிஃபிகேட் விளைவுனால இந்த கோர்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஃபாரின்லாம் போயிட்டு நிறைய வருமானத்தை ஈட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த கோர்ஸை நான் ஃபாலோ பண்ணி நானும் ஃபாரின் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஒன்றில் இருக்கணுன்ட்டு தான் இந்த கோர்ஸை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொண்டு போகிறேன். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் தொழில் பயிற்சி அதிகார சபையின் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதுபோல் நாங்கள் தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சாதாரணமாக இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய அந்த பயிற்சிகளின் போது மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், அதுபோல் அந்த பயிற்சியின் பின்னரான நன்மைகள் பற்றி நாங்கள் வாணி அவர்களிடம் தெரிந்து கொள்வோம். ஆமாம், பயிற்சியின் போது மாணவர்களுக்கு CBT முறையிலான பயிற்சி நெறிகள் தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத மேலதிகமாக ஆங்கில அறிவு, கணனி சம்பந்தமான அறிவு, பயிற்சி சேவைகளும் ஏனைய கருத்தரங்குகளும் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது. குறைந்த கட்டணத்திலான பருவச்சீட்டுகள், இலவச காப்புறுதி, இலவச சீருடைகள், அது மட்டும் இல்லாமல் மென்திறன் அபிவிருத்தி என்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தமான விஷயங்களும் கூட பயிற்சி நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். பயிற்சியின் போது அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த தொழிற்சாலைகளை சென்று பார்வையிடக்கூடிய வசதிகள் இருக்கிறது. துறையோடு சம்பந்தப்பட்ட கைத்தொழில் சுற்றுலாக்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். உதாரணமாக அழகுக்கலை சம்பந்தமான பாடநெறியை பயிலுகின்ற மாணவி
ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்தாலும் கூட அவர்களை வரவழைத்து நேச்சர் சீக்ரெட் ஃபாரெவர் போன்ற கைத்தொழில் சாலைகளை நாங்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கு அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். பயிற்சியின் பின்னர் பார்த்தால் மாதாந்த உதவித்தொகையுடன் கூடிய மேலதிக பயிற்சி OJT என்கிற மேலதிக பயிற்சி, அவர்கள் பயிற்சி முடிந்தவுடனே மேலதிக பயிற்சியில் அவர்களை ஈடுபட செய்கின்றோம். அடுத்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட NVQ லெவல் சான்றிதழ் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், சுயதொழில் சம்பந்தமான கருத்தரங்குகள், சுயதொழில் சம்பந்தமான வழிகாட்டிகள், அத்தோடு தொழில் முயற்சியாண்மை பயிற்சி நெறி 8 நாள் கருத்தரங்கு ஒன்று, சுயதொழில் ஒன்றை எப்படி ஆரம்பிப்பது, எதிர்காலத்தில் எவ்வாறு நடத்தி செல்வது போன்ற விடயங்கள் உள்ளடங்கிய தொழில் முயற்சியாண்மை பயிற்சி நெறியை வழங்குகின்றோம். அடுத்தது சிறிய அளவிலான வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கான வழிகாட்டல்களுடன் கூடிய வங்கி கடன் வசதிகளையும் பெற்று தருகின்றோம். சிறிய அளவிலான கடன் வசதிகளை பெற்று தருவதன் மூலம் அவர்கள் சிறிய வியாபாரத்தையும் எதிர்காலத்தில் எடுத்து செல்வதற்கான உதவிகளையும் வழங்குகிறோம். அடுத்தது வியாபாரத்தை எடுத்து செல்வதற்கான ஆலோசனைகளும் எங்களுடைய நிறுவனத்திலே அவர்களுக்கு வழங்கி செல்கிறோம். தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எடுத்து செல்கின்றோம். அடுத்தது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொழில் வாய்ப்புகளையும் எங்களுடைய மாணவர்களுக்கு பெற்று தருகிறோம். மேலதிகமாக ஓரிரு விடயங்களையும் குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பயிற்சி வழங்கும் போது சில குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சமுர்த்தி உதவி பெறுகின்ற மாணவியருக்கு நாங்கள் கற்கைநெறி கட்டணத்திலிருந்து அரைவாசி அல்லது 50% கட்டண விலக்களிப்பு செலுத்துகின்ற நடைமுறை உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு மாணவி சமுர்த்தி உதவி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களது பிரதேச சமுர்த்தி முகாமையாளரூடாக அல்லது பிரதேச செயலாளரூடாக உறுதிப்படுத்தப்பட்ட படிவத்தை சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு 50% கட்டண விலக்களிப்பு வழங்கப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, சமூகத்தில் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று குறிப்பிடக்கூடிய அல்லது வலது குறைந்த என்று சொல்வார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் சில குறிப்பாக சில கற்கை நெறிகளை நாங்கள் விசேடமாக வழங்குகின்றோம். நாராயண்பிட்டை இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைமை காரியாலயத்தில் நாராயண்பிட்ட தொழிற்பயிற்சி நிலையத்திலும் கூட கணனி வரைபட உதவியாளர் மற்றும் கணனி வன்பொருள் திருத்துனர் போன்ற கற்கை நெறிகள் மாற்றுத்திறனாளிகளை முழுக்க அடிப்படையாக கொண்ட 2 கற்கை நெறிகள் தற்போது வெற்றிகரமாக அமுல்படுத்தப்படுகின்றது. இவ்வாறே சில பிரதேச மற்றும் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் சில வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வலது குறைந்த மாணவர்களை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் சில கற்கை நெறிகளுக்கு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இது தவிரவும் தற்போது புதிதாக வாணி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், இந்த மென்திறன்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எனப்படுகின்றது. இது ஒரு கட்டாய தேவையாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி எந்தளவு தொழில்நுட்ப திறனில் தொழில்நுட்ப ஆற்றலில் நிபுணத்துவம் உள்ள ஒருவராக இருந்த போதிலும் தொழில் உலகுக்கு வெளிக்காட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது தொழிற்சாலைகளுக்கு மேலதிக பயிற்சிக்காக அந்த மாணவி அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வேலை உலகுக்கு ஒவ்வாத்தன்மை ஒன்று காரணமாக அவர் அந்த தொழிலிலிருந்து விடுபடுகிறார் அல்லது அந்த தொழிலை நோக்கி போவதற்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாதவராக காணப்படுகின்றார். இதற்கான பிரதான காரணமாக அறியப்பட்ட விடயம் யாதெனில், தொழில்நுட்ப திறன்களோடு அந்த மாணவிக்கு வேலை உலகுக்கு இயல்பாகக்கூடிய சில மென்திறன்கள், தொடர்பாடல் மற்றும் சூழலுக்கேற்ற வகையில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல், நண்பர்களுடன் சேர்ந்து பழகக்கூடிய டீம் பில்டிங் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள், குழுவில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஆற்றல் மற்றும் தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் தொடர்பாடல் செய்யக்கூடிய ஆற்றல் மற்றும் ஒரு கூட்டத்தினை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தலைமைத்துவ ஆற்றல் போன்ற சில மென்திறன்கள் என்று வரவிலக்கணப்படுத்தியிருக்கின்ற சில திறன்களை செய்முறையுடன் கூடிய பயிற்சி நெறியாக தற்போது அந்த பயிற்சி நெறிகள் வடிவமைக்கப்பட்டு இந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பயிற்சி நிலையங்களில் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த கற்கை நெறிகளும் இந்த பயிற்சிகளும் மேலதிக பயிற்சியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தவிரவும் ஒரு வேலைக்கு தங்களை தாம் எவ்வாறு ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம், நேர்முக பரீட்சைகளுக்கு மிகவும் வினைத்திறனான முறையில் சிறந்த முறையில் எவ்வாறு அந்த நேர்முக பரீட்சையை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு முகம் கொடுக்கலாம் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு செயற்பாட்டு ஆங்கில கற்கை முறை, ஆங்கில கற்கை நெறி என்று சொல்வதை விட ஒரு தொடர்பாடல் மொழிமூல கற்கை நெறி இந்த கற்கை பயிற்சினர்களில் உள்வாங்கப்பட்டிருப்பது இந்த வருடத்திலிருந்து நாங்கள் சிறப்பாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இது மாண்புமிகு கௌரவ அமைச்சர் அவர்களினால் முன்மொழியப்பட்ட விடயம். சகல தொழிற்பயிற்சி கற்கை நெறிகளுக்குள்ளும் இந்த மென்திறன்கள் மற்றும் ஆங்கில தொடர்பாடல் கற்கை நெறி உள்வாங்கப்பட்டு இந்த மாணவர்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ், ஒரு பெறுமதி சேர்க்கப்பட்ட ஒரு கற்கை நெறிகளாக தற்போது வழங்கி கொண்டிருக்கிறது
ஒரு முக்கியமான விடயம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதுபோல் இந்த கோர்சஸ் இந்த டியூரேஷன் எவ்வளோ காலப்பகுதிகளுக்கு இந்த கற்கை இருக்கிறது, ஒவ்வொரு கற்கை பொறுத்து வித்தியாசப்படுகின்றது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை இந்த கற்கை நிறைவு செய்யப்பட்டு புதித கற்கை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி குறிப்பிடுங்க. சில பாடநெறிகள் 1 வருட கால எல்லையை கொண்டது, அது ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் நடைபெறும். சில பாடநெறிகள் 6 மாத கால வரையறையை கொண்டதுகள். அவ்வாறான பாடநெறிகள் ஜனவரி முதல் ஜூன் வரை முடிவுற்று திரும்பவும் ஜூலை தொடக்கம் அடுத்த பாடநெறியை ஆரம்பிக்கும். இந்த ஒரு NVQ லெவல் எப்படி இதில் பாடநெறிகளில் இப்போ எத்தனை தரம் செய்ய வேண்டியிருக்கும்? ஒரு NVQ லெவல் 7 வரைக்கும் போகணுமாக இருந்தால் இது ஒரு சிறந்த கேள்விதான். ஏனென்றால் NVQ முறைமையினூடாக கால வரையறை என்பது ஒரு திட்டவட்டமான ஒரு வரையறைக்குட்பட்ட விஷயம் அல்ல. இருந்த போதிலும் நிறுவன கற்கை நெறிகளை நாங்கள் கருத்தில் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் NVQ 3 அல்லது 4 மட்டங்கள் வரையிலான கற்கை நெறிகள் சாதாரணமாக 6 மாத காலத்தை 6 மாத பூரண கற்கை நெறி காலத்தை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. இதன் பின்னர் ஒரு மாணவர் அல்லது மாணவி மட்டம் 5 அல்லது 6 நோக்கி மேற்கொண்டு கற்கின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக NVQ 5வது மட்டம் 1 வருட பூரணகால கற்கை நெறியை அல்லது 1440 கற்கை மணித்தியாலங்களை உடையதாக காணப்படுகின்றது. எனவே சாதாரணமாக மட்டம் 4ஐ 6 மாத காலத்தினுள் பூர்த்தி செய்யக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவி பின்னர் மேலதிகமாக 1 வருட காலத்தினுள் மட்டம் 5ஐ பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் பின்னர் மட்டம் 6, 7 என்பன ஆக குறைந்தது ஒரு 2 வருட காலங்களையாவது கொண்ட கற்கை நெறிகளாக காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த மட்டம் 4, 5, 6 எந்தெந்த நிறுவனங்களில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதனையும் சற்று விரிவாக கூறலாம் என்று விரும்புகின்றேன். சாதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், மட்டம் 4 வரையான கற்கை நெறிகள் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சகல பயிற்சி நிலையங்களிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன. 5, 6 போன்ற கற்கை நெறிகள் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையிலும் மேலதிகமாக இலங்கை தொழில்நுட்பவியல் கல்லூரிகள் என்று சொல்லப்படுகின்ற காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் என்று சொல்வார்கள், பிராந்திய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள இலங்கை தொழில்நுட்பவியல் கல்லூரிகள். இது இலங்கை தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் இலங்கை தொழில்நுட்ப பயிற்சி திணைக்களத்தின் கீழ் செயற்படுகின்ற தொழில்நுட்ப கல்லூரிகளாகும். இதனை விட மட்டம் 7 எனப்படுகின்ற மட்டமானது இலங்கை தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் எனப்படுகின்ற கொழும்பில் மாத்திரம் ரத்மலானையில் அமைந்திருக்கின்ற இலங்கை தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் இந்த தரம் மட்டம் 7லான கற்கை நெறி காணப்படுகின்றது. எனவே ஒரு சாதாரணமாக கல்விப்புத்தர சாதாரண தர பரீட்சையை பூர்த்தி செய்த ஒரு மாணவர் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்காக ஒரு 4-5 வருடங்களை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தொழில்நுட்ப துறையில் தொழில்நுட்ப திறனில் விருப்பமுள்ள ஒரு மாணவியராக இருப்பேன் சுமார் 3 அல்லது 4 வருட காலப்பகுதிக்குள் ஒரு தொழில்நுட்பவியல் பட்டதாரியாக பட்டம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த NVQ முறைமையின் கீழ் உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு விசேட தன்மையாகும். இது தவிரவும் தற்போது சாதாரண பாடசாலை மரபு கல்வித்துறையில் உயர்தர பரீட்சை அல்லது உயர்தர கற்கை பிரிவுகளில் தொழில்நுட்பவியல் பாடநெறியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு விசேட தன்மை. இதனை நான் சற்று புறம்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த ஒரு முறைமை இருக்கவில்லை. உயர்தர கற்கை பிரிவுகள் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் உயிரியல் விஞ்ஞானம் அல்லது கணிதவியல் விஞ்ஞானம் அல்லது வர்த்தகம் கணக்கியல் அல்லது கலைப்பிரிவு, இந்த 4 பிரிவுகளில் மாத்திரமே வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருந்த அல்லது வரையறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த உயர்தர கற்கை நெறியும் தற்போது தொழில்நுட்பவியல் சயின்ஸ், அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பொறியியல் தொழில்நுட்பம் அல்லது உயிரியல் தொழில்நுட்பம் போன்ற 2 தொழில்நுட்ப துறைகளையும் உள்ளடக்கியதாக இந்த துறை விரிவுபடுத்தப்பட்டிருப்பதும் இந்த பயிற்சி நெறிகள் இந்த தொழில்நுட்ப கற்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை என்பதை எடுத்துக்காட்டாக எங்களுக்கு காட்டுகின்றது. மேலும் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு மனநிலை காணப்படுகின்றது. தொழில் பயிற்சி கல்லூரிகள் அல்லது இந்த கற்கை நெறிகளை தொடர்கின்றவர்கள் தொடர்பாக, இந்த கற்கை நெறிகள் தொடர்பாக தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மத்தியில் இவ்வாறான ஒரு மனநிலை காணப்படுகின்றது. சற்று சிரமமான கேள்விதான். இருந்த போதிலும் பதில் இருப்பு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றேன். உண்மையில் தமிழ் மொழி மூலமான பிரதேசங்களை நாங்கள் கருதுமிடத்து கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் இந்த தொழில் பயிற்சி அல்லது தொழில்நுட்ப கற்கை துறைக்கு பாரிய ஒரு ஆர்வம் இருக்கின்றதை நான் குறிப்பிட்டுத்தான் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஏனைய பிரதேசங்கள், குறிப்பாக வடபகுதியில்
வடபிராந்தியத்தில் தமிழ் மொழி மூலமாக இந்த கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்படுகின்ற அல்லது கற்கை நெறிகளை கோரி வருகின்ற மாணவர்களின் வீதம் மிகவும் குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது. இதற்கு சில பல காரணங்கள் பின்னணியாக இருக்கலாம். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரணத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். பாடசாலை கல்வியை முடித்த பின் ஏதோ ஒரு வகையில் சம்பாத்தியம் அல்லது தொழில் ஏதாவது ஒரு தொழில் திறனற்ற ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பில் ஈடுபட்டு தங்களது நாளாந்த கூலிகளை பெறுகின்ற அளவான மனநிலை காணப்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஒரு சில பகுதிகளில் கூடிய ஒரு ஆர்வமான ஒரு சூழ்நிலையை இருப்பதையும் நாங்கள் மறக்காமல் இல்லை. இருந்த போதிலும் எமது கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் பேசும் பிரதேசங்களில் இன்னும் இந்த தொழில்நுட்ப கற்கை நெறிக்கு விருப்பமாக ஈடுபடக்கூடிய வகையில் மாணவ மாணவியர் தங்களது மனநிலையை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் சாதாரணமாக திறனற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற நிலைமை உருவாகத்தான் போகின்றது. போட்டியும் மிகவும் தொழில்நுட்பவியலில் மிகவும் முன்னேற்றத்தையும் கொண்டுள்ள தற்போதைய தொழில் சந்தையும் தொழில்நுட்பவியல் உலகும் திறனற்ற ஆற்றலற்ற அல்லது தேர்ச்சியற்ற நபர்களை உள்வாங்குவதில் அந்தளவு கரிசனை காட்டப்போவதில்லை. எனவேதான் அந்த உலகின் தற்போதைய தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பவியல் விருத்தியின் போக்கிற்கு ஏற்ப எங்களது இளைஞர் யுவதிகள் தமது தேர்ச்சியை விருத்தி செய்து கொள்வது மிகவும் ஒரு காலத்திற்கு உரிய தேவையாக காணப்படுகின்றது. எனவேதான் நான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக ஒரு பதிலிருப்பு செய்வதாயின் மாணவர்களது மனநிலை இன்னும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது மாணவ சமுதாயங்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் மற்றது இந்த பயிற்சி நிலையங்களில் கல்வி கற்பிக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற போதனாசிரியர்கள், ஏனைய சமூக புத்திஜீவிகள், மூத்த பிரஜைகள் போன்ற சகல சமுதாய தரப்பினர்களினதும் ஒரு கடமையாக காணப்படுகின்றது. எனவே இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர், ஏனைய குடும்ப தலைவிகள், இல்ல தலைவர்கள் அனைவரினதும் ஒரு மிகவும் இன்றியமையாத ஒரு தார்மீக பொறுப்பாக, சமூக பொறுப்பாக இந்த மாணவர்களது மனநிலையில் மாற்றங்களை உண்டு பண்ணி தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட உலகுக்கு அவர்களது மனித வளத்தை செலுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பொறுப்பு மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் கூட பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த தொழில் கல்வி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினூடாக வலியுறுத்தி வருகின்றோம். காரணம், அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் தனியே இந்த பாடசாலை கல்வியை அல்லது பல்கலைக்கழக கல்வியை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காமல் இவ்வாறான தொழில் கல்விகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சாதகமான பல வழிமுறைகள் இப்போது எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. ஆகவே அதில் ஒரு வழிதான் தொழில் பயிற்சி அதிகார சபையின் மூலமாக அந்த கல்வி துறையை நீங்கள் நாடுவது. ஆகவே பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அளவில் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வாணி அவர்களும் கேட்கலாம், இதற்கான வயதில்லை எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள், எந்தெந்த முறையில் அவர்கள் உங்களை அணுகலாம் போன்ற விடயங்களை குறிப்பிடுங்க. வயதில்லை, வயது 18 தொடக்கம் 35 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நான் தமிழ் மொழி மூலமான மாவட்டங்களின் தொலைபேசி இலக்கமும் முகவரியும் தெரிவித்துள்ளேன். தலைமை காரியாலயத்தை பொறுத்தவரையில் தலைமை காரியாலயம் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை, 4ஆம் மாடி, எல்விட்டிகல மாவட்ட நிபுணத்தா பிஎஸ், எல்விட்டிகல மாவட்ட, கொழும்பு 5. எங்களுடைய ஹாட்லைன் நம்பர் இருக்கிறது 011-72-70-720. எங்களுடைய தலைமை காரியாலயம் தொலைபேசி இலக்கம் 011-23-52-1664. இந்த இலக்கங்களுக்கு இந்த முகவரியோட தொடர்பினை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களால் வழங்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்தியிருந்தோம். உண்மையில் இந்த தொழில் கல்வி, தொழில் பயிற்சிகள் என்பன மேலத்தைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதைவிட மிக ஒரு உயரிய நிலையில் இருக்கிறது. இந்த பாடசாலை கல்வி அல்லது பல்கலைக்கழக கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதே அளவு முக்கியத்துவம் இந்த தொழில் கல்விக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே மாணவர்கள் இந்த கல்வி முறையின் மூலமாக உங்களுடைய பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு திறன் வாய்ந்த வேலையாட்கள் அல்லது திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆகவே உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த வார நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட தொழிற்பயிற்சி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஏ ஜாபீர் அவர்களுக்கும் அதுபோல நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் வாணி சண்முகம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி உங்கள் இருவருக்கு. அரசு சேவையை மக்களுக்கு திறம்பட முன்னெடுப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற இந்த
வசந்தம் தொலைக்காட்சியின் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக எமக்கு இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சார்பில் எமது சேவையை மக்களுக்கு தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் ஏனைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கும் எமது தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.